வணக்கம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 11 பிப்ரவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து 42வது நாள் இன்று. இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தசி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய கரண 7:30 9 மணி வரை இருக்கிறது. மகர லக்னம். இருப்பு நாழிகை சூன்யம் வினாழி 21. இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்துக்கு. இன்றைய நாளில் திதி சதுர்த்தசி திசி. கோச்சாரப்படி கிரகங்கள் இருப்பது குருவானவர் ரிஷப நட்சத்திர லக்னத்திலும், மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது, மகரத்திலே சூரியன், கும்பத்திலே புதன் சனி, ராகு சுக்கிரன் மீனத்திலும், கடகத்திலே பூச நட்சத்திரத்திலே சந்திரன் பவனி வர. இன்றைய நாள் தைப்பூச திருநாளானும். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி தரிசனம் செய்த நாள். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வண்டியூரிலே தெற்போத்சவம் செய்யக்கூடிய நாள். குன்றக்குடி முருகப்பெருமான் வெள்ளி கேட்டப பவனி வரும் நாள். இந்த நாள் ஒரு அரசு விடுமுறை நாள். எனக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடையே இருக்குது, தடை நீங்குவதற்கு ஏதாவது ஒரு கோயில் வேண்டும் அப்படின்னா சுக்கிரவாரப்பேட்டை என்ற ஊரிலே பசுவண்ணன் என்ற பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பசுவண்ணநாதரை போய் வணங்க காரிய தடைகள் நீங்கிவிடும். நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம்னா, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வியிலிருந்து விடுபட்டு வெற்றியின் விளக்கை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவான். அது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, எறும்பு ஊற கல்லும் தேயும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தொடர் முயற்சிகள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்புக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றிடும். அதற்கு துணை புரிவது தான் இந்த பஞ்சாங்கங்கள். அப்படிங்கிறதுனால திதி வார நட்சத்திர யோக கரண பலனங்களை பார்ப்போம். இன்றைய திதியானது சதுர்த்ததி திதி அப்படின்னு பார்க்குறோம். புதிய ஆயுதங்கள் போன்றவைகளை செய்வதற்கோ இல்லை வாங்குவதற்கோ, டூல்ஸ்லாம் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி வாங்கலாம். இந்த கோண ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசிக்கு திதி சூன்ய ராசி என்று. அதனால் பைரவ பகவானை வணங்குவது துன்பங்களை நீக்குவதற்கு வழி செய்யும். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்தது.
ஆஞ்சநேயருக்கு உகந்தது. இந்த நாளிலே நிலம் வாங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயமாக நடக்கும். அதுபோல் சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் செய்வது நன்மையை கொடுக்கும். இந்த நாளில் செய்யக்கூடாது தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கிறது. நட்சத்திர பலன்களாக பூச நட்சத்திரம் அப்படின்னா, பூச நட்சத்திரத்துக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. எதையுமே நெருக்கடியெல்லாம் சமாளிச்சுட்டு போகக்கூடிய ஆஸ்திரம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அலசி ஆராய்ச்சி தீர்வு காண வரைக்கும் ஓயாத ஒரு நேர்மையான ஒரு எண்ணம் கொண்டவர்கள், நியாய குணம் படைத்தவர்கள். இளமையிலே கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பாங்க. இவங்க எதுவுமே கேப்டனாக இருப்பாங்க. கப்பல் துறையாகட்டும், இராணுவத்துறையாகட்டும், தொழில்துறையாகட்டும், எல்லாத்தையும் இவங்க தான் முதல்ல நின்றுருப்பாங்க. அதனால் எந்த விதமான தொழில்களிலும் முதன்மை நிற்க வேணும்னா இன்றைக்கி டேயில் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு லௌகீகமாக செய்யக்கூடிய பூ முடித்தல், ருதுசாந்தி, சீமந்தம், நாமகரணம், முடிவாங்குதல், விருந்து உண்ணல், புதிய உணவு உண்ணல், அன்னப்பிரவசனம், வித்யாரம்பம் இதெல்லாம் பண்ணலாம். அந்த காலத்தில் பசு வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க. பசு வாங்கிறது, விவசாயம் செய்கிறது, கிழக்கு நோக்கி யாத்திரை செய்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி சிராத்தம் செய்கிறது நல்லது, காது குத்துறது நல்லது, உபநயனம் செய்வது நல்லது. இப்படி பல விதத்திலும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாள் இந்த நட்சத்திரத்து பூச நட்சத்திரம். அதுலேயும் யோகம் இன்றைக்கு ஆயுஷ்மான் யோகம்னு 3வது யோகம். இது 27 யோகத்தில். நார்மலாக பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நமஸ்காரம் பண்ணோன்னே ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் யோகம், பவ கரணம், இது 2 சேர்ந்து வந்துச்சுன்னா அவர்கள் நீடூடி பல்லாண்டு வாழ்வார்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி யோகம் இன்றைக்கு இருக்கிறதுனாலே இன்றைக்கு கால்நடைகள் எல்லாம் வாங்குவது சுபிட்சத்தை கொடுக்கும்னு பெரியவர்களுடைய கூற்று. இன்றைய நாளுடைய கரணம் கரசை கரணம். கரசை கரணம்ன்றது யானை மாதிரி. அதனால் இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ஏன்னா குருவுடைய ஒரு தன்மை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதுக்கான டெஸ்ட் ரிலேட்டட் மேட்டர்லாம் இன்றைக்கி போகலாம். ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறது, டெஸ்ட் டியூப் பேபிஸ் பற்றி ரிலேட்டட் பார்க்குறது, கரணநாதன் சந்திரனால் மனது ரிலேட்டடான விஷயங்கள்லாம், ஜோதிட கலைகள் போய் ஜோதியம் கேட்குறது, மத தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி மீடியாவில் இருக்க சினிமா துறைகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த துறையிலே ஒரு நல்ல கால் பதிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அதற்கான விசேஷங்களில் செய்யலாம். முன்னராக முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வழிபடுவது, யானையை வழிபட்டு அவருடைய தும்பிக்கையினால் நம்பிக்கையுடன் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்போது அந்த நாள் இனிய நாளாய் அமையும். அப்படித்தான் இந்த கரசை கரணத்தினுடைய பலன் அமையும். அதனாலே இந்த நாள் நட்சத்திரம் யோக கரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது இந்த நாளினுடைய ராசி பலன்கள். மேஷராசி நேயர்களே, இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். பண தேவைகள் பொறுத்த வரைக்கும் பூர்த்தி ஆகிடும். உங்கள் 4ஆம் இடத்துல தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். ஆனால் உடல் ஆரோக்கியம் நன்னாக இருக்கும். அரசாங்க வழியில் இருவழியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவினரால் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சியில் ஈடுபட சாதகமான நாள் இன்று. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்த்து விடலாம். சக ஊழியர்களும் இணக்கமாக நடந்து கொள்வதனாலும் அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பாக இருப்பதனாலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வியாபாரத்திலே லாபம் எதிர்பார்த்த அளவு இருக்காது என்பதனாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருப்பதனாலும் வாடிக்கையாளர்கள் தேவைகள் பூர்த்தி செய்வதனாலும் கொஞ்சம் சுணக்கம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிலே அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும். மனதிலே ஒரு பிடிமானம் இல்லாது இந்த நாளை நடத்துவீர்கள். பணியில் இருக்கும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 1, 6. இந்த நாள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பெருமாள். வாழ்க வளத்துடன்.
ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. உறவினர் வருகினாலே சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமண வயதிலே உள்ள பெண் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளிலே மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பும் உண்டு. இன்று உறவினர் நண்பர்கள் மூலம் காரியங்களில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், பிள்ளைகளின் வழியிலே எதிர்பாராத வகையில் செலவுகளும் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு. சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாறுதலும் கிடைக்கக்கூடும். வியாபாரத்திலே முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம். வாடிக்கையாளர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். நெருக்கடியான நிலையும் பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் நாளாக இந்த நாள் அமையும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை கொடுப்பதனாலே மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இந்த நாளை மேலும் மகிழ்ச்சியாக்குவதற்கு 2, 6 என்ற எண்ணையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்ய பலவிதத்திலும் நன்மை உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படும். பணியின் சுமை காரணமாக உடல் அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாலே சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலம் உண்டு. அவர் சற்றே இன்றைய பிற்பகுதியிலே தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. அரசாங்க வழியிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுவதாலும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதாலும் சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்று உண்டு. நீங்கள் நிர்வாகத்தினரின் பாராட்டுதலையும் உற்சாகத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமையும். சக வியாபாரிகள் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் நீங்கி விற்பனையில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலான மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்று உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வருகினாலே பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அசதி ஏற்படும் காரணமாக உண்டு. பணி செய்யும் பெண்களுக்கு பணி சுமை குறைவதனாலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் காலமாக இந்த நாள் அமையப்போகிறது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான். இவரை வழிபட நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார்கள். பிள்ளைகளாலே பெருமையை சேரக்கூடிய நாள் இன்று உறவினர்களாலே சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருப்பாது. சிலருக்கு குடும்பத்திலிருந்து குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரணங்கள் போன்ற சேர்க்கைகள் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே திருப்திகரமான போக்கி காணப்பட்டாலும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்திலே சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடும். அதனாலும் கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்கிறதுனாலே பணியாளர்கள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவதாலும் கொஞ்சம் சிக்கல் உண்டாகக்கூடிய நாளாக இருந்திருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிலே நிம்மதி தரும் நாளாகும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் காலமாகும். பிள்ளைகளாலே பெருமை உண்டாகக்கூடிய நேரமாகும் இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட எண்ணானது 2, 4. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவரை வழிபட அனைத்து விதமான வருமானத்துக்கு வழிவகுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் சேர்த்து கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். சிம்மராசி நேயர்களே, எந்த விஷயத்திலும் நிதானம் தேவை. வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்பதனால் உரிய சிகிச்சையின் மூலம் நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் எடுக்கும்போது பெரியோரிடம் கேட்டு கலந்து ஆலோசிப்பது நல்லது.
சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அலுவலகத்திலே சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்கள் வேலைகள் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியாக மனதில் கொள்ளுங்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் தன்னுடைய நிலை மாற்றும் வரை வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைப்பதிலே சிக்கல் உண்டு. அதனால் அலைச்சலும் சற்று அதிகரிக்கும். நெருக்கடியான காலங்களிலே வியாபாரத்தில் எப்படியெல்லாம் பெருக்கலாம் என்று மனத்திலே சிந்திக்க வேண்டியது மட்டும்தான் வைத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் என்று சொல்லலாம். பணியிலே இருக்கும் பெண்களுக்கு அலுவலகத்திலே குறித்த நேரத்திலே பணிகளை முடிக்க முடியாதபடி வீட்டிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 1, 4 என்ற எண்ணையும், மனதிலே குழப்பங்களை மீறி சுபிட்சத்தை வரவேற்பதற்கு ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடும் மிக முக்கியமான வழிபாடாக வைத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நேயர்களே, பொருளாதார வசதிக்கு குறைவில்லாத நாள் இன்று. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். நெருங்கிய உறவினரும் பக்குவமாக நடந்து கொள்வதும் அதனால் தேவையற்ற பிரச்சனையுடன் வெளியில் வந்துடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் நல்ல இடத்திலே திருமணம் நிச்சயமாவதற்கான வழிகளை 11வது இடத்திற்கு வந்திருக்கும் இந்த புஷ நட்சத்திரத்தின் சந்திரன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அதனால் வாழ்க்கை துணை வழியிலே, உறவினர் முறையிலே பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திலே உங்கள் ஆலோசனைகளை உயர் அதிகாரிகள் பாராட்டப்படுவதும் அதனால் சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களிலே உங்கள் கௌரவம் உயரும். வியாபாரத்திலே புதிய முதலீடுகள் விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை. பொருட்களை கொள்முதல் செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்கும். பங்குதாரரின் ஆதரவு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளாலே உடல் அசதி உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவரால் புகுந்த வீட்டிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு நீங்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். இந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாவதற்கு இந்த நாள் 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவரை வழிபட சங்கடம் பலவும் போகும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதிலே பெரியவரின் ஆலோசனை அவசியம். இளைய சகோதரர்கள் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படுவதனாலும் உணவு விஷயத்திலே கொஞ்சம் கராராக இருந்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை வழியிலே உறவுகள் ஆதாயத்தை கொடுப்பதாக இருக்கும். அலுவலகத்திலே கொஞ்சம் உற்சாகமான சூழ்நிலை 10ஆம் இடத்து சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். சிலருக்கு இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு, வேறு ஊருக்கு மாறுதலும் கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களிலே கண்டிப்பாக பேசினாலும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்திலே சக வியாபாரிகளும் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விற்பனை பெருக்குவதிலே பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான நாள் என்று இன்று நாளை சொல்லலாம். உறவினர்கள் வருகையினாலே மகிழ்ச்சி தரும். முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் பொறுப்பில் இருந்து மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். அதனால் வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம், அது எக்ஸ்பெஷலி டீம் லீடர், ப்ராஜெக்ட் லீடர் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய கோடிஃபிகேஷனை ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பிஃபோர் கோயிங் டு சப்மிட். இன்றைய நாள் அதிர்ஷ்ட எண்ணை கொடுக்கக்கூடியது 3, 5 என்ற எண்ணும். மனதிலே பழனி ஆண்டவரை வழிபட வழிபட வினைகள் பலதும் நீங்கிவிடும். உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய சின்சியாரிட்டிக்கும் ஒரு நல்ல ஒரு ரீப்பிங் பெனிஃபிட்டாக இந்த ப்ரேயர் இருக்கும். வாழ்க வளத்துடன்.
விருச்சிக ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணவு அதனுடைய வரவும் ஜாஸ்தியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டிருந்த போதும் மற்றவரின் தலையீடு காரணமாக குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினரிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. முக்கியமாக தந்தையிட்ட வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். நண்பர்கள் மூலமாக சில சங்கடங்கள் வரப்போவதற்கு வாய்ப்பும் உண்டு. அக்கம்பக்கத்து இருப்பவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு குறிப்பாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அலுவலகத்திலே கூடுதல் கவனம் செலுத்துவதும் சக பணியாளரும் எச்சரிக்கையாக இருப்பதும் இன்றைய நாள் முக்கியமாக மனதில் கொள்ளுங்கள். குறிப்பாக அதிகாரிகள்கிட்ட பேசும்போது பதறவே பதறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை கெடுத்து காணுங்க. வியாபாரத்திலே சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பும் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரம்னே இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளிலே கணவனின் அன்பு ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பணியிலே இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே உற்சாகம் தருவதாக அமையும். இந்த உற்சாகத்தை மேலும் அதிகமாக்குவதற்கு 4-9 என்ற எண்ணும் மனதிலே திருக்கடையூர் அபிராமி அம்பாளை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையின் வளத்தை மென்மேலும் பெருசாக்கும். அதுவும் இந்த மாதிரி தைப்பூச நாளிலே நாம் சுவாமியோட அவ்வளவு பலன்களையும் உபவாசம் இருந்து பெறுவது அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு செவ்வாய் அதிதேவதையானதாலும் அந்த செவ்வாயின் தைப்பூசமானது இன்று செவ்வாய்க்கிழமை நடப்பதனாலும் இந்த பூச நட்சத்திரத்தின் விரதம் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றத்தை தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்திலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய நாள் இன்று. பொருளாதார வசதிக்கு குறைவில்லாத நாள். ஆனாலும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உடல் நலம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவரை கண்டிக்காமல் விட்டுவிட்டனால் வரக்கூடிய செல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனால் கொஞ்சம் அவங்களோட ஸ்ட்ரிக்டாக இருங்க. உறவினர் மூலம் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடக்கும். புதிய வேலை அதற்கான முயற்சிகள் இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழலே மகிழ்ச்சி தருவதாக அமையும். சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது என்றாலும் போட்டிகளை ஈஸியாக சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை வரும். சக வியாபாரிகள் மறைமுகமாக அதில் உங்களுக்கு இடையூறு செய்வார்கள். இருந்தாலும் அந்த இடையூறுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். பணியில் இருக்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியும் உண்டு. 2-5 என்ற எண்ணும் சிவபெருமானை வழிபடுவதும் இன்று தைப்பூசத்தன்று முருகனை வழிபடுவதும் உங்களுக்கு பலன்களாக மாறி உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார வசதியை மேம்பாட்டை அடைவதற்கு அனைத்து விதமான வழிகளும் திறந்துவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பிள்ளைகளாலே தேவையற்ற கையிருப்பு கரையும் செலவுகளும் உண்டு. அதனால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்று அமையலாம். சிலருக்கு பொருட்கள் களவு போவதற்கும் வாய்ப்பு உண்டு. தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வதிலும் 3வது நபரின் தலையீடு குடும்பத்தில் விழாமல் இருப்பதை பார்த்து கொள்வதிலும் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும்.
இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்போது மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கொஞ்சம் டெஃபர் பண்ணுங்கள், இப்போ வேண்டாம். அலுவலகத்திலே சக பணியாளர்கள் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. விற்பனை அதிகரிக்கிறதுனாலே ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். சோர்வு உண்டாகும். பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் 4-6 என்ற எண்ணும் ஸ்ரீ ரங்கநாதருடைய வழிபாடும் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணுவதற்காக கொடுக்கப்பட்ட சொல்யூஷன்ஸ். மேலும் இன்றைய நாளில் வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு ஒரு வழிகாட்டியிருக்கிறார். அதனால் தீப தரிசனத்தை பார்ப்பது இந்த தைப்பூசத்தில் விசேஷமான விஷயம். அதனால் மகர ராசி நேயர்களான நீங்கள் செவ்வாய்க்கிழமையான இன்று தைப்பூசத்தன்று மகர ஜோதியான அந்த தைப்பூச ஜோதியை காண்பது மிகவும் பலனுள்ளதாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வருவதற்கான நாள் இன்று. பணவரவு அதிகரிக்கும். ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். குடும்ப விஷயத்திலே மற்றவர்கள் தலையீட்டை அனுமதிக்காமல் இருப்பதை நிம்மதியாக இருக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்றி விடாமல் இருந்த குலதெய்வ வழிபாடு, பிரார்த்தனை போன்றவை நிறைவேறுவதற்கும் இங்கு வாய்ப்பு உள்ளது. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் சிக்கலில் மாட்டிவிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலை காணப்படும். உங்களுடைய சமயோஜிதமான புத்தியினாலே ஆலோசனையாலே ஒரு நல்ல பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதுக்கு வாய்ப்புகள் நல்ல நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற கதவுகளாக இருக்கும். வியாபாரத்திலே வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலே பரபரப்பாக செயல்படுவீர்கள். பணியாளர்கள் செலவுகளாலே கொஞ்சம் திக்கும் காட வேண்டிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலாலே சற்று சிரமப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணி செய்யும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் சாதிக்க முடியாது. இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 6, 9 என்ற எண்ணையும், வழிபட வேண்டிய தெய்வமாக முருகனை வழிபடுவதும் மிகவும் மிகவும் நல்ல ஒரு விஷயமாக அமையும். இன்றைய நாளிலே தைப்பூசம் அப்படிங்கிற நாளையும் முருகப்பெருமானுடைய உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை ஆகினாலையும் முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுடைய மனதிலே இன்றைக்கு ஆழ்ந்து ஊன்றி நிற்கும். அதை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் பல பரிமாணங்களிலே உங்களுடைய ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும். அதாவது கடன், உடல் நடம் செய்யாவது, வழக்கு வியாஜ்யங்கள்லாம் சரி பண்ணி கொடுத்து உங்களுடைய நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு இன்றைக்கு வழிபாட்டின் மூலமாக நீங்கள் பலனை பெறப் போகிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க நலத்துடன். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பணவரவு, பொருள் சேர்க்கை போன்றவைக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வெளியூரில் இருக்கும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் இருக்கும் மகன் அல்லது மகளின் திருமண தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பிள்ளைகளாலே உறவினரிடம் மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனாலே பொறுமை அவசியம். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதனாலே உற்சாகமாக செயல்படப் போகிறீர்கள். உங்கள் கோரிக்கை நிர்வாகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதனாலேயும் சக ஊழியர்கள் உங்களுடன் உதவிகரமாக இருப்பதனாலும் இன்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே இன்னும் உங்களுடைய பொறுமையை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான்
பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தபடி உதவி கிடைக்கும் அப்படின்னு இருப்பீங்க, ஆனால் டிலே ஆகும், டைம் டிலே ஆகும் அப்படின்னு இருக்கிறனால அதெல்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. உங்கள் டெஸ்டிங் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவான், அதெல்லாம் நடக்கும். அதை ஓவர் கம் பண்ண உடனே தான் வியாபாரத்திலே உங்களுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கு நாளின் முதல் பகுதி அதுக்கே செலவாயிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்துள்ளவர்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அனுசரணையாக இன்னுமுகமாக பேசுவது, ஹலோன்னு சொல்லிடுறதே பெட்டர். புகுந்த வீட்டு உறவினர் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நல்லபடியாக முடிவதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும், அதனால் கொஞ்சம் சோர்வு அசதி உண்டாகும். இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 4, 9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், மனதிலே அம்பிகையை நினைத்து வழிபடுவதும் மிக முக்கியமான வழிபாடாக சொல்ல வேண்டும். அதிலும் செவ்வாய்க்கிழமை அம்பிகை வழிபாடு ரொம்ப உகந்தது. அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு அம்பிகை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனால் வழிபடும் போதெல்லாம் முருகனையும் மனத்தில் நினைத்து கொண்டு இன்றைய காரியங்களை செய்யும்போது அனைத்து விதமான காரியங்களும் வெற்றிகளை கொடுக்கும். காரிய தடைகளை நீக்கிவிடும். ஐஸ்வர்யம் என்ற விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துவிடும் என்பதனாலே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.